ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட். இன்ஸ்டன்ட் அவல் தோசையும் அதே போல் வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலையில் அவசர டைமில் நம்ம டிஃபன் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இந்த இன்ஸ்டன்ட் தோசாவை ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா திக்கான அவலாக இருக்கலாம், இல்லைன்னா லேசான அவலாக இருக்கலாம், எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு நல்ல புளிச்ச தயிர் அது சேர்த்துக்கணும். இதில் 1/2 கப்பு தண்ணீர் 3 சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்து இன்னொரு பவுலில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கணும். அது எந்த ரவையாக வேணாலும் இருக்கலாம், சின்ன ரவை இல்லைன்னா பெரிய ரவை, எந்த ரவை வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப்பு ஓட்ஸ் சேர்த்துக்கணும். ஓட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக ரவையே சேர்த்துக்கலாம். ஓட்ஸும் ரவையும் மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த ரவையும் அதே போல் அந்த பக்கம் இருக்க அவல் கலவையும் ரெண்டும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் அதே போல் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இதில் தண்ணி பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம். நமக்கு தோசை மாவு என்ன பக்குவத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது லைட்டாக அந்த பவுலை அலசிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஹை ஸ்பீட் கொடுத்து நல்லா கம்ப்ளீட்டாக மாவு மாதிரி அரைச்சிடணும். இப்போ அரைச்சதை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ஊற்றின தண்ணி தான், அதுக்கப்புறம் எந்த தண்ணியும் ஊற்றவே இல்லை. இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு இது இருக்குது. இப்போ இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னொரு முக்கியமானது, இதில் இஎன்ஓ சேர்த்துக்கணும். ஒரு சின்ன பேக்கெட் சேர்த்துக்கிட்டால் போதுமானது. இது நம்மக்கிட்ட இல்லைனாக்கா நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோடா மாவு சேர்த்துக்கலாம். சோடா மாவு யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நமக்கு அழகாக பொங்கி வந்துடும். இன்ஸ்டண்ட்டாக செய்கிறனால ஒன்று இந்த இஎன்ஓ இல்லைனாக்கா நம்ம சோடா மாவு கட்டாயம் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்ததாக வெங்காய கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸாக எடுத்துகிட்டு ரஃப்பாக சாப் பண்ணிக்கணும். அதே போல் பூண்டு பல் 8லேருந்து 10 அதை சேர்த்துக்கணும். 4லேருந்து 5 பைதாகி மிளகாய் சேர்த்துக்கணும். இந்த மிளகாய் இல்லைன்னாக்கா நம்ம வீட்டில் எப்போ யூஸ் பண்ணக்கூடிய வரமிளகாய், காய்ந்த மிளகாய் 2 சேர்த்துட்டு இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பாதி அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா தக்காளி 1/2 தக்காளி மட்டும் எடுத்து அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கணும். இது பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி அப்படிங்கிறனால தக்காளியோடைய அளவு ரொம்ப கம்மியாக இருக்கணும். இன்னும் ஒரு கலருக்காகவும் கொஞ்சம் காரத்துக்காகவும் நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எது இருக்கோ அது நம்ம வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மிளகாயை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 30லேருந்து 40 செகண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கிளாஸ், அதாவது 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா அந்த மிளகாயோடைய காரம், அதாவது அந்த வாசம், பச்சை வாசமும் போகும். இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு, நம்ம சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு இது நம்ம சட்னியாக அரைச்சிடணும். நாம் இன்றைக்கி அரைக்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா கெட்டி சட்னி தான், தண்ணி சட்னி இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காமல் இதில் இருக்க தண்ணியை வச்சே நம்ம அரைச்சிக்கலாம், போதுமானது. அடுத்து நம்ம தோசை வாத்துடலாம். அதுக்கு தோசைக்கல் இல்லைன்னா டவா, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, இரும்பு கல்லாக இருந்தாலும் சரி இல்லை டவாவாக இருந்தாலும் சரி, அதை மீடியமாக காய வச்சுக்கணும். காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு கரண்டி எடுத்து மாவை போட்டு ரொம்ப தேய்க்க வேண்டாம், லைட்டாக தேய்ச்சா போதும். இது மேலே அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் வைக்கணும். அதிலே பார்த்திங்கன்னா தோசை அழகாக நமக்கு வெந்துடும். 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த தோசையை எடுத்து நம்ம இந்த சட்னியோட சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். கலர் கூட ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதில் இன்றைக்கி நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்கவே இல்லைங்க, சேர்க்காமையே கலர் கிடச்சிருக்கு. இதே போல் மீதி இருக்க மாவில் தோசை நம்ம போட்டுக்கணும். இதுக்கு ஒரு 10 தோசை அளவுக்கு வந்துச்சுங்க. இப்போது சட்னி அரைக்க போகிறோம். சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கணும் அதில். இது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்பவும் அருமையான இன்ஸ்டன்ட் காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.